உன் காதல் எங்க இல்ல, போயிட்டா கேரளாக்கு. அவ இங்க இல்ல. ஒரே கேள்விதான், ஒர்த்தா இல்லையா? உலகத்துல எவ்வளவு பொண்ணுங்க இருந்தோம், நான் ஏன் சார் ஜெஸ்ஸியை லவ் பண்ணேன்? அவ பாட்டி வீட்டுக்கு போயிருக்கா, அலபிக்ஸ் வர ஒரு வாரம் ஆகும். அவன் லவ்வுக்காக அமெரிக்காவே போறான், அலப்பி போக முடியாதா? தண்ணி தாண்டி வருவாயில் சிம்பு எப்படி ஜெஸ்ஸியை பார்க்க போகிறானோ அதே மாதிரி நம்மளும் நம்ம லவ்வை பார்க்க போகிற vlog தான் இது. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணி போனது என்னமோ விடிவி மூவியில் வர ஓமன பண்ணை சாங் ட்ரெயின் சீனு. ஆனால் அங்கே வந்த கூட்டத்தை பார்த்ததுக்கப்புறம் நடந்தது என்னமோ. நாங்கள் கொல்லம்லேயே இறங்கிட்டு அங்கேருந்து நாங்கள் லோக்கல் பஸ்ஸில் போக ஆரம்பிச்சிட்டோம் அலப்பிக்கு. அங்கேருந்து ஒரு ஆட்டோ எடுத்துகிட்டு நாங்கள் ஸ்ட்ரைட்டாக இங்கே போட் ஹவுஸ்க்கு வந்துட்டோம். ஒரு சிலர் நீங்கள் ஆட்டோ எடுத்திங்கன்னா அவங்க சுற்றி விடுவாங்க, அதனால் நீங்கள் ரமாடா ஸ்டாப்னு சொல்லி இந்த பிளேஸில் இறங்கிக்கோங்க. இங்கே வந்து இறங்கினோடனே உங்களுக்கு கொஞ்சம் தூரத்துலேயே ஒரு வாக்கபிள் டிஸ்டன்ஸ்லேயே தான் இருக்கும் போட் ஹவுசஸ்லாம். அங்கேருந்து நாங்கள் உள்ளே நடக்க ஆரம்பிச்சிட்டோம். முன்ன பின்ன போட்டையாக பார்க்காத மாதிரி எல்லாரும் செல்லை தூக்கிக்கிட்டோம் கையில். அப்படியே போகிற வழியில் எல்லா போட்டையும் வீடியோ எடுத்துக்கிட்டே போயிட்டு இருந்தோம் நடக்க. இப்போ நான் போயிட்டுருக்க கேங்கு ஒரு ஆஃபீஸ் கொலீக்ஸு. இங்கே பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு ஏஜில் இருப்போம். காய்ச்சி ஒரு வழியாக நம்ம போட்டுக்கு வந்துட்டோம். அப்படியே கேஷுவலாக ஒரு என்ட்ரியை கொடுக்கலான்னு தொப்பியை கழட்டிட்டு நான் பாட்டுக்குள்ளார நடக்க ஆரம்பிச்சிட்டேன். நான் உங்களுக்கு அப்படியே போட்டை சுற்றி காமிக்கிறேன், வாங்க அப்படியே போய் பார்க்கலாம். ஆஸ்தட்டிக்காக உங்களுக்கு போட்டை சுற்றி காமிக்கலாம்னு நினைக்கிறப்ப தான் டக்குன்னு வழியை மறைச்சிட்டு நின்றுட்டு இருந்தான் நம்மளோட ஃப்ரெண்டு. சரி அவனையும் தாண்டி அப்படியே உள்ளார நடக்க ஆரம்பிச்சிட்டோம். நாங்கள் எடுத்தது ஒரு 3 BHK போட் மாதிரி. ஸோ மொத்தம் 3 ரூமு, ஒரு கிச்சன் இருக்கும். போகிற வழியிலே நடுவில் ஒரு மிரர்லாம் இருந்துச்சு. நாங்கள் அப்படியே ஒரு மிரர் வீடியோ எடுத்துகிட்டு ஒரு ரூமாக பார்த்துக்கிட்டு இருந்தோம். சரி எந்த ரூம் அழகாக இருக்குது, சீக்கிரமாக போயிட்டு சீக்கிரம் இடத்த போட்டுருவோம் அப்படிங்கிறதுக்காக போய் பார்த்துக்கிட்டு இருந்தோம். பார்க்குற வரைக்கும் கடைசி ரூம் கொஞ்சம் நீட்டாக அந்த மாதிரி இருந்துச்சு. சரி அதை அப்படியே பார்த்துட்டு கடைசி வரைக்கும் போயிட்டு வரலான்ட்டு நாங்கள் அப்படியே நடக்க ஆரம்பித்தோம். அடுத்த செக்ஷனு நம்ம செக்ஷனு கிச்சனு. ஃபுல்லாக சமையல் வேலை தீவிரமாக நடத்திக்கிட்டு இருந்தாங்க. இது கிச்சன் ரூமு, சமையல் வேலையெல்லாம் நடக்கும். ஏண்டா அப்புறம் என்ன இங்கே சவரம் பண்ணுற வேலையா நடக்கும்? போடா போய் அடுத்த செக்ஷனை காட்டு போ. சரி அவன் மீன் வறுக்க அந்த ஸ்மெல்லோட போய் வியூவை பார்க்கலான்ட்டு கடைசியில் போய் முகநில நின்னா நாங்கள் என்னமோ தீவிரவாதி மாதிரி எல்லா போட்டும் எங்களை சுத்து போட்டுருச்சு. இது என்ன சார் இப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு வந்து போட்டை எடுங்க அப்படின்னு சொன்னால் நம்மளை மேலையும் கிளையும் பார்த்துட்டு சரி போவோம் அப்படி சொல்ல வேண்டியதானே. நம்ம ஒரு ட்ரெயினில் இருந்தால் பக்கத்து ட்ரெயின் மூவ் ஆகிறத பார்த்தாலும் நம்ம ட்ரெயின் மூவ் ஆகிற மாதிரி தெரியும்ல, அதே மாதிரி எனக்கு ஒரு ஃபீலாக இருந்துச்சு. சரி என்னடான்னு வெளியே போய் பார்த்தா நம்ம போட்டு நிற்கிது, மற்ற எல்லா போட்டும் கிளம்பி போயிட்டு இருக்குது. சரி நானும் போயிட்டு அவர்கிட்ட போட்டை எடுக்கலையான்னு கேட்க ஆரம்பிச்சிட்டேன். எல்லா வண்டியும் போயிடுச்சே. எல்லா வண்டியும் போனது தெரிஞ்சாங்க, உன் வண்டியை கூப்பிடுறேன் வா போவோம். இவனுங்க இப்போ எடுப்பானுங்க அப்போ எடுப்பாங்க, நானும் சுற்றி பார்க்குறேன், கடைசி வரைக்கும் எடுக்கலை. ஆனால் அதுக்கப்புறம் தான் ரியாலிட்டி புரிஞ்சது. இவனுங்க லைட்டாக திருப்புறதுக்கே அவ்வளோ கஷ்டப்படுறாங்க. இதுக்கு மட்டுமே 4 போட்டும் சேர்ந்து கோஆர்டினேட் பண்ணுது ஒரு போட்டு திருப்ப. முன்னாடி ஒரு ஆள் ட்ரிப்பு போட்டு இங்கே ஒரு ஆள் அதை பார்த்து, அதுக்கு அந்த போட்டுக்காரங்க மட்டும் இல்லை நம்ம போட்டும் அதுக்கேற்ற மாதிரி கோஆர்டினேட் பண்ணணும். உள்ளார ரூம் ஏசியாச்சும் போட்டுவிடுவாங்கன்னு பார்த்தா போட்டு மூவிங்கில் இருக்கப்போ தான் ஆன் பண்ணிவிடுவேன்னு சொல்லிட்டாங்க. எல்லாரும் வரிசையாக பார்த்து நம்மளை ஃப்ரெஷ்ஷாக ஆரம்பிச்சிட்டாங்க. நான் சும்மா உங்களுக்கு பால்கனி அப்படியே காமிச்சிக்கிட்டு இருக்கேன். சத்தத்தெல்லாம் கேட்டால் நான் ஐஸ் வண்டிக்காரங்க வருவான் நினைப்பேன். ஆனால் இப்போ இவ்வளோ பெரிய ஒரு போட்டையே இந்த சத்தத்தை வச்சு தான் திருப்பிக்கிட்டு இருக்கானுங்க. இப்போ தான் தெரியுது. திருவிழாவில் பிபி ஓடிக்கிட்டு இருக்கோம். ஆனால் அந்த ஒரு பிபி போட்டை வச்சு திருப்பி வரைக்கும் அதை ஒரு பிபியை தான் யூஸ் பண்ணுறாங்க. 1 மணி நேரம் ஆச்சு, இன்னும் உணவுகளும் ஏதோ முக்குன்னு முக்குறானுங்க. ஒன்றும் நகர பாரு கிடையாது. நானும் வெறுத்து போயிட்டு வருமா வராதான்னு கேட்க ஆரம்பிச்சிட்டேன். வரும் ஆனா வராது. அங்கே ஒரு போட்டை திருப்புறதுக்கு மட்டுமே அவ்வளோ கஷ்டப்படுறாங்க. அப்படியே காமிக்கிறேன் பாருங்க. ஒரு வழியாக கடைசியில் எங்கள் போட்டையும் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் பெரிய சோகம் என்னன்னா எங்களை தவிர எல்லா போட்டும் ஸ்டார்டிங்கே எடுத்துகிட்டு போயிட்டாங்க. தம்பி லாரி போயிடுச்சா, போவோமா? ஒரு வழியாக நம்மளோட அலப்பி ட்ரிப் இங்கே ஸ்டார்ட் ஆயிருச்சு. பிபி ஊதி எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க போட்டையும். எருமைக்கடா இருக்க வயசு எங்களுக்கு. ஆனால் நாங்கள் என்னமோ சின்ன பிள்ளை டிரைவர் ஓட்டுறப்ப பஸ் முன்னாடி போய் உட்காந்துட்டு வேடிக்கை பார்க்குற மாதிரி நாங்கள் ஃப்ரண்ட் வியூ உட்காந்து பார்த்துக்கிட்டு இருந்தோம் போட்டு முன்னாடி. ஜப்பான்காரங்க என்னென்னமோ கண்டுபிடிக்கிறாங்க, நாங்கள் எதை கண்டுபிடிக்கிறோம் பாருங்கிற மாதிரி அவங்க பிடிக்கிற மீன் தூண்டில கண்டுபிடிச்சி நாங்கள் பார்த்துக்கிட்டு இருந்தோம். அதை அப்படியே அதை பார்த்தா போட்டு ஓட்டவர் தலை அடிச்சு துரத்து விட்டாரு எங்களை உள்ள போங்கடான்ட்டு.
வந்து ஒரு மணி நேரம் ஆனதுக்கப்புறம் வெல்கம் ட்ரிங்க்ஸை தூக்கிட்டு வந்து கொடுத்தாங்க எங்களுக்கு. இந்த டேவோட செலிப்ரேஷன் நாங்கள் ஒரு சியர்ஸோட ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் எல்லாரும் வரிசையாக. நமக்கு இவங்க லஞ்சும் டின்னரும் மட்டும்தான் ப்ரொவைட் பண்ணுவாங்க. அது மட்டும்தான் காம்ப்ளிமெண்ட்டில் வரும். பிரேக்ஃபாஸ்ட் நம்ம வெளியில் தான் சாப்பிட்டுட்டு வர மாதிரி இருக்கும். அதனால் நம்ம முன்னாடியே சாப்பிட்டுட்டு வந்துட்டோம். நாங்களும் பாதி பேர் மேலே இருந்தோம், மீதி பாதி பேர் வந்துட்டு கீழே ஓவராலாக ரெஃப்ரெஷ் ஆகிட்டு இருந்தாங்க. லேட்டாக அவங்களோட வெல்கம் ட்ரிங்க்ஸ்லாம் மாற்றி குடிச்சிட்டோம். வெல்கம் ட்ரிங்க்ஸா அப்படின்னா என்னங்கிற மாதிரி ஒருத்தர் வந்துக்கிட்டு இருந்தார். கைட்ஸ் நானும் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வந்துட்டேன். அப்படியே வியூஸ்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தோம் போகிற வழியிலேயே. இதை லோக்கல் போட் ஸ்டாப்னு சொல்கிறாங்க. லைக் லோக்கல் பிளேசஸ் போகிறதுக்கு கவர்மெண்ட் போட்லாம் வரும். அதில் ஒரு 20 ரூபா டிக்கெட் கொடுத்து போய்க்கிற மாதிரி அது. நான் அதை முடிச்சுட்டு அப்படியே கிச்சனுக்குள்ளே வந்துட்டு நம்ம ஆள்கிட்ட கடலை போட்டுக்கிட்டு இருந்தேன். என்ன தான் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டு. சமைச்சு முடிச்சாச்சா? பீன்ஸ், லாங் பீன்ஸ், கேபேஜ், பப்பர், ஃப்ரை, ரசம், சாம்பார். டின்னருக்கு சிக்கன் கறி, சிக்கன் குழம்பு, பருப்பு டாலி, பிண்டி ஃப்ரை. அது நீங்கள் வாங்கிட்டு வந்து அது கறிமீன். லஞ்சுக்கும் டின்னருக்கும் இவங்க ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துருவாங்க. லஞ்சுக்கு அவங்க சைட்லேருந்து சில மீன் மட்டும் வாங்கி வறுத்து கொடுத்துருவாங்க. நமக்கு எக்ஸ்ட்ரா நம்ம ஏதாச்சும் வாங்கி கொடுக்கணும்னா நம்ம கொடுத்தோம்னா அவங்க சமைச்சு கொடுத்துருவாங்க. அதையும் டின்னருக்கும் இப்போ நீங்கள் செஞ்சுருவீங்க? டின்னருக்கு நைட்டு தான் செய்வீங்க? லஞ்ச் எத்தனை மணிக்கு வேணும்னு கேட்டிருந்தாங்க. எங்களுக்கு அரௌண்ட் ஒரு 2 போல் கொண்டுட்டு வந்து கொடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதுக்கேற்ற மாதிரி அவங்க ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தாங்க. வேணும்னுണ്ടെങ്കിൽ പോകുന്നവര് നിങ്ങൾ മേടിക്കുമ്പോൾ നമ്മൾ ചെയ്തു തരുന്നതിന് എക്സ്ട്രാ. நீங்கள் இங்கே வந்து மீன் வாங்குறதுக்கு பதிலாக அங்கிட்டு வர வழியிலே லோக்கல் மார்க்கெட்டில் நீங்கள் வாங்கிட்டு வந்துட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு சீப்பாக கிடைக்கும். அந்த மாதிரி நீங்கள் எக்ஸ்ட்ரா மீன்கள் வாங்கிட்டு வந்து கொடுத்தாலுமே இவங்க சமைச்சு கொடுப்பாங்க. நம்ம எக்ஸ்ட்ரா டிப்ஸ் மாதிரி கொடுக்குற மாதிரி இருக்கும் இவங்களுக்கு. என்னைய கேட்டால் இவங்க கொடுக்குற மீனே வந்துட்டு தாராளம்னு தான் சொல்லுவேன். எல்லாத்தையுமே கொஞ்சம் ஓரளவு பத்துச்சு, டீசெண்டாக சாப்பிட்ற மாதிரி இருந்துச்சு. சப்போஸ் நீங்கள் டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ட்ரை பண்ணணும் அப்படின்னா வெளியிலேயே வாங்கிட்டு வந்துட்டு இவங்கள்ட்ட கொடுத்து சமைச்சு தர சொல்லி சாப்பிட்டுக்கலாம். அலப்பி வந்துட்டு வாங்காதீங்க. நீங்கள் வர்றப்பவே பக்கத்தில் இருக்க பிளேசஸில் வாங்கிட்டு வந்துடுங்க. ஏன்னா அலப்பியில் கொஞ்சம் காஸ்ட் வைஸ் எல்லாமே கொஞ்சம் கூடவாக தான் இருக்கும். இங்கே நம்ம அண்ணனோட மீனை மேக்னேட் பண்ணி வச்சுட்டு போயிட்டாரு. நம்ம வந்த வேலை முடிஞ்சு அப்படியே மொட்டை மாடிக்கு போயிட்டு நம்ம பாய்ஸ்லாம் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்து அவங்களோட ஜாயின் பண்ணிக்குவோம். வாங்க போய் பார்ப்போம் என்ன தான் பண்ணுறாங்கன்னு. My purpose beckons me to rise, my spirit soars to meet its fate. ஒரு ஃபேமிலி ஸ்பீட் போட்டிங் போயிட்டு இருந்தாங்க. போகிறவங்கள பார்த்துட்டு நம்மளும் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறவரை பிடிச்சி எவ்வளோன்னு விசாரித்து நாங்களும் ஏறிட்டோம். இப்போ சரி ஒரு ரைடு போயிட்டு வரலாம் அப்படின்ட்டு. பெர் ஹெட்டுக்கு அரௌண்டு 150-200ங்கிற சம்திங் அவங்க கேட்டிருந்தாங்க. சரி ஓகேவா தானே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் போக ஆரம்பிச்சிட்டோம் ஒரு ரைடு. ஸ்பீட் போட்டிங் முடிச்சுட்டு வினை தாண்டி வருவாயா மூவியில் ஒரு சர்ச் ஒன்று இருக்கும், அங்கே கூட்டிகிட்டு போக முடியுமான்னு கேப்டன் கேட்டிருந்தோம். அவர் முடியாதுன்னு ஒரு ரீசன் சொல்லிட்டாரு. ரோடு இருக்கு, பஸ். ஓகே, அங்க இവിടുന്ന് ஒரு 24 கிலோமீட்டர் வண்டிக்கு போயிட்டு உள்ள போகணும். அங்க போயிட்டு போட் எடுத்து பஸ்ஸுக்கு போட்டு வண்டிக்கு போயிட்டு உள்ள போகணும். இங்க இருந்து பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் இல்ல, ട്രാൻസ്പോർട്ട് ബസ് ഇരിക്കും. பஸ் தான். പുളിങ്കുന്ന് പറയുന്ന ബസ്സില്ലേ, പുളിങ്കുന്ന് KSRTC ബസ് കിടക്കും. ആ പുളിങ്കുന്ന് ബസ്സിൽ ഏറി അത് ലാസ്റ്റ് ചെന്ന് നിൽക്കുന്നിടത്ത് ഇറങ്ങിയിട്ട് ഇതുമാതിരി കായൽ ഇരിക്കും. അതിന്റെ ഓപ്പോസിറ്റ് കര പള്ളി. காய்ஸ் இவ்வளோ நேரமாக அவளோட இது எப்படா வரும்னு வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்த அந்த ஃபிஷ்ஷஸ் பொரிஞ்சு வந்துருச்சு நமக்காக. அவங்க சுட்டு வைக்க ஒவ்வொரு பிளேட்டாக மேலே வந்துகிட்டு இருந்துச்சு. நாங்களும் டேஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். இந்த பேக் வாட்டருக்கு நடுவில் போட் ஹவுஸ்க்கு மேலே இந்த ஒரு பிளேஸில் சூடாக அந்த மீனை சாப்பிட்றப்ப சம்வாட் அந்த வைபே சூப்பராக இருந்துச்சு. நானும் அப்படியே டேஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் எப்படி தான் இருக்குது. சாப்பிட்டது சிரிச்சிரும்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி சாப்பிட்டதே சிரிச்சிருங்கிற அளவுக்கு போகிற வர போட்டெல்லாம் கலாய்ச்சி ஃபன் பண்ணிக்கிட்டு போயிட்டு இருந்தோம் நாங்கள் பாட்டுக்கு. அதெல்லாம் எவ்வளோ கை காமிக்க மாட்டோம். இல்லை ஸ்கூலில் கூட்டி கொண்டு போகிற மாதிரி எல்லாம் கை கட்டிட்டு போகுதுங்க. நாங்கள் ஃபன் பண்ணிக்கிட்டு ஆடிட்டு போனது இல்லாமல் போகிற வர போட்டையும் ஆட வச்சுட்டு போயிட்டு இருந்தோம் நாங்கள்.
எல்லாத்துக்கும் ஹாய் சொல்லிட்டு போயிட்டு இருந்தோம். யாரெல்லாம் ஹாய் சொல்கிறாங்களோ அவங்களாம் நம்ம ஃப்ரெண்ட்ஸு, இல்லாதவங்களாம் இங்கே அடிமை. ஃபன் பண்ணிக்கிட்டு போயிட்டு இருந்தோம். இருந்து வந்திருக்கான் டேய் பக்கா மக்கா சூப்பர் சூப்பர் போட்டோ எடுக்க மாட்டேங்கிறாங்க. சூப்பர். லஞ்சு முடிஞ்சோடனே ஒரு 1 hour ஆஃப்டர்நூன் போட்டை கொண்டு போய் ஒரு இடத்துல நிப்பாட்டிட்டாங்க. சரி நாங்களும் போட்டை விட்டு இறங்கி அந்த சைடு ஃபன் பண்ணிட்டு இருந்தோம் ஒரு 1 hour. ஏற மாட்டீங்களா அப்ப? என்ன மரம் தான் உங்களுக்கு விட்டு கொடுக்கும் போல. கரெக்டாக சொல்லி வச்ச மாதிரி ஐஸ் வண்டிக்காரர் அந்த டைமில் வந்தார். நாங்களும் ஆளுக்கு ஒரு ஐஸ் வாங்கிட்டு அப்படியே உட்காந்துக்கிட்டு ரசிச்சுக்கிட்டு சாப்பிட்டுக்கிட்டு இருந்தோம். ஆஃப்டர்நூன்லேருந்து ஈவினிங் வரைக்குமே பொழுது இங்கேயே ஓடிடுச்சு. மார்னிங் பார்க்கறத விட நைட்டு இந்த இது சூப்பரா இருக்கு. மேல இருக்க ஆம்பியன்ஸ், இங்க இருந்து நம்ம அதர் போட்ட பாக்குற அந்த வியூ பாயிண்ட் எல்லாமே சூப்பரா இருக்கு. Feet in the sand, I feel so free. Laughter floating in the air. Palm trees swaying everywhere. No worries on my mind, just music, love and time. With you right by my side, we're chasing waves and light. We're dancing in the sun, like we're the only ones. Hearts beating to the sound, no one can bring us down. We're glowing in the heat, with rhythm in our feet. This moment feels so right, just dancing in the sun tonight. பன்னெண்டு பேருக்கு தான் சமைக்க சொன்னோம். பட் அவங்க சமைச்சதே வந்துட்டு ஒரு 20-30 பேர்த்துக்கு சமைச்ச மாதிரி தான் சமைச்சு வச்சிருக்காங்க. அவங்க ப்ரீ பிளான்டா இதுவே அடிச்சிருவாங்க போல. அப்படியே சமைக்கிற மாதிரி சமைச்சு அவங்களுக்கும் சேர்த்தே சமைச்சு அப்படியே கொடுத்துருவாங்க போல. ஒரு 8க்கு மேலே டின்னர் கொண்டு வந்து வச்சிட்டாங்க. எங்களுக்கு ரைஸு, சப்பாத்தி, கறி, சாம்பார் ப்ளஸ் குழம்பு. நாங்களுக்கு பெருசாக பசிக்கலை, யாருமே சரியாகவும் சாப்பிடல. மேபி நாங்கள் வாட்டர்லேயே இருந்தனால எதுவும் செரிக்கலையோ என்னவோ. அன்னைக்குன்னு T20 கிரிக்கெட் மேட்ச் ஓடிட்டு இருந்துச்சு. அதை நாங்கள் பார்த்துக்கிட்டே அந்த டின்னரை முடிச்சிட்டோம். நைட்டு டின்னர் ஓவர் ஆயிடுச்சு. சப்பாத்திக்கு ஒரு சிக்கன் கிரேவி அவங்களே சமைச்சு கொடுத்துட்டாங்க. இது வந்துட்டு அவங்களே பேக்கேஜ்ல இன்க்ளூட் ஆயிரும். நீங்க எந்த டைம்ல வேணுங்கிறத நம்ம சொல்றதை பொறுத்து தான் இருக்கு. அதுக்கேற்ற மாதிரி அந்த டைம்ல வந்து கொடுத்துருவாங்க. நம்ம அப்படியே சாப்பிட்டு கீழே வந்துடணும். இங்க அவங்க டைமிங் சொல்றாங்க 10க்கு மேல இருக்கக்கூடாது, ரொம்ப சவுண்ட் போடக்கூடாது அப்படின்லாம். பயந்துட்டோம். நீங்கள் என்னடா ரூல்ஸ் போடுறது, போங்கடா நொன்னைக்கடான்னு நாங்கள் கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். ஆனால் கிளம்புறேன்னு சொல்லிட்டு உள்ளார போகாதீங்கன்னு பார்க்காதீங்க. சரி அந்த கேமரா அந்த கேஜெட்ஸ்லாம் எடுத்துகிட்டு வரலாம், வெளியே போகிறப்ப 4-5 ஃபோட்டோஸ் எடுப்போம்னு சொல்லிட்டு போயிட்டு அந்த கேமரா எடுக்கிறதுக்காக நான் உள்ளார போயிட்டு திரும்ப வெளியில் வந்தேன். சார் பயந்த மாதிரி போ சாரா தீர்ந்துரு போகுது. ஆப்போசிட்ல வீடெல்லாம் இருக்கு. அதெல்லாம் இங்க சமைச்சு மிச்சமாகறதெல்லாம் வந்துட்டு அப்படியே அந்த வீட்டில் இருக்கவங்களுக்கு அப்படியே கொடுத்துட்றாங்க. மிச்ச மீதியெல்லாம் வந்துட்டு மார்னிங் அப்படியே அந்த கடல்ல போட்டுடுறாங்க. அந்த ஃபிஷ் வந்து அப்படியே அழகா சாப்பிட்டுட்டு போய்க்குது. என் கேமராக்கு என்னதான் ஆச்சுங்கிற மாதிரி ஃபுல்லாகவே லைட்ஸ்லாம் ஸ்கேட்டர் ஆக ஆரம்பிச்சிருச்சு நைட்டு. என்னன்னே தெரில. சரி இது சரிப்பட்டு வராதுன்னு பேசிகிட்டே போக ஆரம்பிச்சிட்டோம் நானும். அந்த உட்காந்து போறது இருக்குமே, அதெல்லாம் தான் நாங்க போனோம். அப்ப இது அப்படியே ஒரு சில போட்டில் ப்ரைவேட் குட்டி போட்ஸ்லாம் இருக்குது. அதை நம்ம எடுத்து நம்ம ஃப்ளோட்டிங் தனியாகவும் போய்க்கலாங்கிற மாதிரிலாம் ஒருத்தர் சொல்லிக்கிட்டு இருந்தாரு. பட் ஆனால் எங்கள் போட்டில் இது இல்லை. நம்ம ரூமை விட்டு வெளியே வந்தால் தான் அந்த வேர்ல்டு எப்படி இருக்குன்னு தெரியுங்கிற மாதிரி எங்கள் போட்டை விட்டு வெளியே வந்தப்போ தான் தெரிஞ்சிச்சு. எங்கள் போட்டை விட நிறையா போட்டு அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு எல்லாமே. திஸ் இஸ் அரௌண்ட் 20,000 இருந்துச்சு. ஸோ இது 3 BHK மாதிரி. இது நாங்கள் வந்தது ஒரு 15 மெம்பர்ஸ் வந்தோம். 2 பேர் லாஸ்ட்டில் பேக் அடிச்சிட்டாங்க. அப்போ 20 / 13 சொல்லிட்டு ஷேர் பண்ணிட்டு நாங்கள் இங்கே வந்துட்டோம்.
இப்போ இதே வந்துட்டு ஒரு ஃபேமிலி மட்டும் வர்றது 5 பேர் 6 பேர் வர்றது மாதிரி இருக்குது. அதுக்கு வந்து தனி காஸ்ட்டு, அது வந்துட்டு அரௌண்ட் 15,000. பட் நீங்கள் குரூப்பாக வந்து ஷேர் பண்ணுறது இது வந்துட்டு ஒரு பெட்டரான ஐடியா. ஏதாச்சும் போட்லாம் புக் பண்ணணும் அப்படின்னா ஒரு 2 months முன்னாடியே புக் பண்ணுறது ரொம்பவே பெட்டர். இப்போ அதுவும் வீக் டேஸ்ன்னு எடுத்துக்கிறப்ப காஸ்ட் அஃபோர்டபுளாக வரும். வீக்கெண்டுங்கிறப்ப அதுக்கு மாதிரியான ஒரே ரேட்டு. இந்த போட்ட ஒரு 1 week முன்னாடி நம்ம புக் பண்ணுறோம் அப்படின்னா இதே வந்து 20,000 கூட அவங்க சொல்லுவாங்க. ஸோ ஒரு 2 months முன்னாடியே நாங்களும் புக் பண்ணிட்டோம். சன்ரைஸ் பார்க்க போகிறோம். நைட்டு ஃபுல்லாக ஒரு ஸ்பாட்டில் போட்டு மார்னிங் தான் எடுப்பாங்க. மார்னிங் சன்ரைஸ் பார்த்துட்டு அப்படியே கிளம்பலாங்கிறது தான் பிளானு. சன்ரைஸ் பார்க்குறத விட நமக்கு சன்ஸ்க்ரீன் போடுறது தான் நமக்கு முக்கியமான மேட்ரு. நான் சன்ஸ்க்ரீனை போட்டு கிளம்ப ஆரம்பிச்சிட்டேன். நானும் 7:30க்குலாம் கொண்டு போய் நம்மளை விட்டுருவாங்க. சரி, அங்கே இருக்க ஸ்பாட்லேயே நம்ம உள்ளே போயிட்டு சன்ரைஸ் பார்த்துட்டு ஃபோட்டோஷூட் எடுத்துகிட்டு வரலான்ட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். Morning spills across the ceiling, gold and quiet on the wall. Every little sound is breathing like the day has heard a call. Footsteps drifting through the city windows. சன்ரைஸ் பார்த்துட்டு எல்லாம் ஃபோட்டோஷூட்ஸ்லாம் முடிச்சு நாங்கள் வந்து கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். இட்ஸ் அரௌண்ட் 7:30 போல் இருக்கும் டைமிங்கு. நானும் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு சன்கிளாஸை போட்டு அப்படியே வியூவை பார்த்துக்கிட்டே இருந்தேன் போகிற வழியில். அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. அந்த சன்ரைஸ்க்கு அந்த வாட்டரில் வர ரிஃப்ளெக்ஷனோட போகிற வர போட்ஸ்லாம் பார்த்துட்டே போக அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. இந்த ட்ரிப் ஒர்த்தான்னு கேட்டால் ஒரு 1 day வேறு எங்கேயாச்சும் போயிட்டு நல்லா சாப்பிட்டு சீ வியூஸில் அந்த மாதிரி வியூஸில் நம்ம இருக்கணும் அப்படிங்கிறப்ப இதை நம்ம ட்ரை பண்ணலாம். ஒரு ஃப்ரெண்ட்ஸாக ஒரு ஃபேமிலியாக ஒரு 10 பேர் 5 பேர் போகணும்னு நினைக்கிறப்ப இந்த ட்ரிப் ஓகே செம ஒர்த்தாக இருக்கும். நான் என்னோடய லவ்வை காமிக்கிறதுக்கு முன்னாடி பிஃபோர் நான் என்னோடய திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணிக்கிட்டேன். ஏன்னா ஆல்ரெடி டைம் ஆயிடுச்சு கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. நானும் என்னோடய திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டு ஒரேடியாக கிளம்ப ஆரம்பிச்சிட்டேன். போகிற நேரத்தில் எனக்கே மனசுக்கு ஒத்துக்கிறனாலும் இந்த பேக்குக்கு ஒத்துக்கிற போல் ஜிப்பு வேறு குளார் பண்ணிட்டு இருந்துச்சு. எப்படியோ மூடிட்டு நானும் கிளம்பிட்டேன். சப்போஸ் நீங்கள் 2 days பிளான் பண்ணீங்க அப்படின்னா இங்கேருந்து உங்களுக்கு ஒர்க்கெல்லாம் பக்கமாக தான் இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் யோசிச்சுக்கோங்க. அவ்வளோதான், இத்துடன் இந்த ட்ரிப் நிறைவேறுகிறது. நாங்கள் அப்படியே செக் அவுட் பண்ணிடுவோம். மணி இப்போ அரௌண்ட் 10 இருக்கும். 7:30க்கு போட்டு எடுத்தாங்க. அப்படியே 10 மணிக்கு ரீச் ஆயிடுச்சு. அவ்வளோதான். யாரும் உன்னை இது வரைக்கும் மிரட்டினதே இல்லையா? ரவுண்டு கட்டி நின்று இருப்பாங்களே பசங்க, மொக்க ஃபிகருக்கே தலைகீழ நிற்பானுங்க. உன் கண் வழியா அவங்க என்ன பார்க்கல போல இருக்கு. சார், உலகத்தில் எவ்வளோ பொண்ணுங்க இருந்தும் நான் ஏன் சார் ஜெஸ்ஸியை லவ் பண்ணேன்?